சிவபெருமான் எப்படி தோன்றினார்னா, சூரிய குடும்பம், பால்வெளி கண்டம், பிரபஞ்சம் அப்படிங்கிற எந்த விஷயமும் தோன்றதுக்கு முன்னாடி அண்ட சராசரத்துல எதுவுமே இல்லாம கருமையான வெற்றிடம் தான் இருந்துச்சு. எதுவுமே இல்லாத அந்த கருமையான வெற்றிடத்துல ஒரு ஒளி எழும்பப்படுது. அதுதான் ஓம் என்ற பிரணவ மந்திரம். தொடர்ந்து அண்ட சராசரத்துல ஓம் என்ற ஒளி ஒலித்தபடியே இருக்க, அதன் காரணத்தால ஒரு ஆற்றல் உருவாகுது. அதாவது எனர்ஜி. தொடர்ந்து இந்த செயல் நடைபெற்று கொண்டு இருந்ததால மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் ஆகுது. நீண்ட காலங்களுக்கு பிறகு அந்த சக்தி வாய்ந்த ஆற்றலுக்கு சிந்தனை ஆற்றல் வருது. தான் யாரு, என்ன, எப்படி உருவானோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அறியுது. அது எப்படி சொல்றதுக்கோ சொல்லி தரத்துக்கோ யாருமே இல்லாம தானா அறிய முடியும் அப்படிங்கிற கேள்வியில தான் கடவுள் உண்மையாவே யாருன்றதுக்கு பதில் இருக்குது. எதுவுமே இல்லாத ஒரு கருமையான வெற்றிடத்தோட ஒளியான ஓமின் அற்புதத்தால ஒரு ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றலுக்கு சிந்தனை ஆற்றல் வருது. தான் யாருன்னு தானாவே அறியுது. இது எல்லாமே காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அடங்கியிருக்குது. எப்போ அந்த